அன்புக்கு மொழி தேவையில்லை, அன்புக்கு விளக்கம் தேவையில்லை. அன்பு உண்மையானதாக இருந்தால் மனசு தானாகவே புரிஞ்சுக்கும். நான் உங்கள் சுல்தானா, வாங்க மனசோடு பேசலாம். அன்பு, இந்த ஒரு வார்த்தைக்குள்ள எத்தனை உணர்வுகள் இருக்குது தெரியுமா? நமக்கு கஷ்டம்னு வர்றப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு குரல், நம்ம எதுவுமே கேட்காம நமக்கு என்ன வேணும்னு புரிஞ்சு செய்கிற மனசு, நம்ம சிரிக்கிறப்போ சந்தோஷப்படுற ஒரு இதயம், அதுதாங்க அன்பு. அன்பு எப்பயுமே பெரிய பெரிய விஷயங்களில் இருக்காது. காலையில் வர்ற ஒரு குட் மார்னிங் மெசேஜில் இருக்கும், சாப்பிட்டியான்னு கேட்குற அக்கறையில் இருக்கும், பத்திரமா வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு விசாரிக்கிற கவனிப்பில் இருக்கும். சில நேரங்களில் நமக்கு கிடைக்கிற பெரிய பெரிய பரிசுகளை விட நம்ம உண்மையாக நேசிக்கிற மனிதர்கள் தான் பெரிய வரம். வாழ்க்கையில் எல்லாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. சில பேர் நம்மளை விட்டு பாதியிலே பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் அவங்க கொடுத்த அன்பும் நினைவுகளும் மட்டும் எப்போதும் நம்மளை விட்டு போகாது. அன்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது அழகான விஷயம். ஆனால் அன்பாக இருக்கிறது அதை விட அழகான விஷயம். அதனால் இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான ஒருத்தர்கிட்ட போய், நீங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பாருங்க, ஒரு மேஜிக் நடக்கும். சொல்லிதான் பாருங்களேன். ஏன்னா அன்பை உணர்வதை விட அதை வெளிப்படுத்துகிற தருணங்கள் தான் வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும். ஸோ அன்பை எதிர்பார்த்துட்டு மட்டும் இல்லாமல் அன்பை அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கும் தயாராக இருங்க. மீண்டும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து குட்டி பிரேக் எடுத்துக்கிறது உங்கள் சுல்தானா. நன்றி.